பேக் இன் 2024 நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஆன்லைனில் மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் நானும் இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு கிளியர் கைடன்ஸ் எங்கேருந்தும் கிடைக்கல. அண்ட் அங்கங்கே ஒரு சில ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு பார்த்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன் 2025 நான் ஃப்ரீலான்சிங்கில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்கமே ஜென்ரேட் பண்ணுறேன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு. அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஹவு டு ஸ்டார்ட் அ ஃப்ரீலான்சிங் ஃப்ரம் அ ஸ்க்ராச் இஃப் யூ ஹாவ் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்கள் மைண்டில் இருக்க எல்லா டவுட்ஸும் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, போர்ட்ஃபோலியோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இந்த டவுட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டான ஆன்சர் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ப்ரீவியஸாக போட்ட வீடியோ ஹவு டு earn from a Canva as a students அப்படிங்கிற அந்த வீடியோக்கு நீங்கள் நல்லாவே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தால் இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். கேன்வா யூஸ் பண்ணி எப்படி earn பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சாப்டர் 1 ஃப்ரீலான்சிங் இல்லை. ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னென்ன டவுட் இருக்கும், சிம்பிளாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீலான்சிங்னா ஒரு ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு லோகோ டிசைனிங் தெரியும் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு பிராண்ட் இல்லை ஒரு கிளைண்ட், ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் இந்த மாதிரி ஒரு லோகோ டிசைனர், நான் உங்கள் கம்பெனிக்கு லோகோ டிசைன் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்களும் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த லோகோ டிசைனிங் ஒர்க் தருவாங்க. அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற பேமெண்ட் 1000 3000 அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் தான் பாஸ் தான் இருப்பீங்க. அண்ட் இதுக்கு நோ டிகிரி, நோ ஆஃபீஸ், நோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரு ஸ்கில் மட்டும் போதும். அவ்வளோதான் இந்த ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 2 ஒய் ஃப்ரீலான்சிங் இஸ் பூமிங். இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ரீல்ஸ் போனாலும் ஃப்ரீலான்சிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் யூடியூப் பக்கம் வந்தாலும் ஃப்ரீலான்சிங்கை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம கூட இந்த ஃப்ரீலான்சிங்கை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாவே போதும். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு ஒரு தனியாக கம்பெனி எங்கேயும் போய் தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அண்ட் நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ கிளைண்ட்டுக்கு தமிழ் டிசைனர் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். சாப்டர் 3 என்னோடய ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், கோடிங் அண்ட் நான் கோடிங், கண்டென்ட் ரைட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு பல ஸ்கில்ஸ் ஆன்லைனில் லேர்ன் பண்ணேன். இந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நான் எந்த வித பெய்ட் கோர்சஸ்க்கும் போகவே இல்லை. யூடியூப்பில் இருக்க கோர்சஸை பார்த்து மட்டும்தான் லேர்ன் பண்ணேன். அண்ட் இந்த எல்லா ஸ்கில்ஸ்லையும் எனக்கு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் தெரியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸை நான் லேர்ன் பண்ணி எல்லா ஸ்கில்ஸ்லையும் இன்கம் ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு சில ஸ்கில்ஸில் மட்டும்தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில ஸ்கில்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. அதனால் நான் அந்த பாதி ஸ்கில்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு சில ஸ்கில்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் இட். அண்ட் இப்போ நான் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், லைக் வீடியோ எடிட்டிங், பிளாகிங் அண்ட் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு. ஸோ என்னோடய வெப்சைட் financefreal.in. இங்கே ஃபினான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அந்த வெப்சைட்டை வேணால் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சாப்டர் 4 ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஓகே, இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண என்னென்ன பண்ணணும் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 1 சூஸ் அ ரைட் ஸ்கில். உங்களுக்கு என்ன ஸ்கில் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த ஸ்கில்லில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கணும், லைக் ரைட்டிங், டிசைனிங், கோடிங், வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி. இதிலேருந்து ஒரு ஸ்கில் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ண மாதிரி மல்டிபிள் ஸ்கில்ஸ் ஸ்டார்டிங்லேயே சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பேர்டனாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதிலிருந்து எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்கில்ஸுக்கு போய்க்கலாம். அண்ட் ஸ்டெப் 2 லேர்னிங் தி ஸ்கில். சப்போஸ் இஃப் யூ ஹாவ் மணி டு இன்வெஸ்ட் இன் தி கோர்ஸ், கோ ஃபார் த பெய்ட் கோர்ஸ். யூடெமி, கோர்சரா அந்த மாதிரி வெப்சைட்டில் பெய்ட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஒரு சில யூடியூபர்ஸ் கூட கோர்சஸ் அவைலபிளாக செல் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே கூட போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிப்பான். நான் சஜஸ்ட் பண்ணுற இதுதான், ஃப்ரீ கோர்ஸை மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட்லி இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் எல்லா ரிசோர்ஸஸும் ஃப்ரீயாக கிடைச்சிரும். லைக் யூடியூப், ஸ்கில்ஸார், கோர்சரா இது எல்லாத்துலேயும் கற்றுக்கலாம். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வேணால் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெய்ட் கோர்சஸ் போய் அட்வான்ஸ் லெவலெலாம் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் மை சஜஷன். ஸ்டெப் 3 பில்டிங் அ போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ எதுக்காக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கிளைண்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஸ்கில்ஸில் தெரிஞ்சிருக்கோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதுக்காக நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ, நம்ம ப்ரீவியஸ் ஒர்க்ஸ், நம்ம சாம்பிளாக டிசைன் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸ்க்கும் தெரியும், இவன் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான்,
ஸோ நம்பி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணுன்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுங்கள். நான் அதுக்காக செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டர் கிராஃபிக் டிசைனாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா லிங்க்டின். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆர் கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தனியாக ஒரு அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நான் இந்த ஒர்க்ஸ் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாம்பிளாக அந்த ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணியிருப்பீங்க. வீடியோ எடிட்டிங்னா ஒரு சில வீடியோஸ் எடிட் பண்ணி பழகியிருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். அதுவே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்காக ஒரு டூலாக இருக்கும். ஸ்டெப் 6 ஸ்டார்ட் ஸ்மால் க்ரோ பிக். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் 500 rupees இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஒர்க்கை குவாலிட்டியாக கொடுங்க. அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வாங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் டைம் போக போக உங்களோட ப்ரைஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் நான் இந்த தப்பாக பண்ணியிருக்கேன். என்னோடய இதில் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் 1 year நம்ம ஒரே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணது. ஸோ நீங்கள் அந்த தப்பாக பண்ணாமல் இருங்க. அண்ட் ஸ்டெப் 7 பேமெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாதி அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கோங்க கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து. ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்டை வாங்கிட்டு திருப்பி அவங்க பேமெண்ட் பண்ணாமல் கோஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி ரீசன்ட் டேஸில் நடந்திருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் பிஃபோர் கெட்டிங் இன்டு அ ஒர்க். அண்ட் ஸ்டெப் 8 கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ எல்லோரும் ஒரே நாளில் ரிச் ஆகிடணும்னு சொல்லிட முடியாது. ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் இங்கே முக்கியம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கிரேட்டர் தென் பர்ஃபெக்ஷன். ஸோ பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ஒர்க். ஸ்டெப் 4 கிரியேட்டிங் அ ப்ரொஃபைல். Fiverr, Upwork, Freelancer.com அந்த மாதிரி வெப்சைட்ஸில் உங்களோட ப்ரொஃபைலை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அது உங்களை ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு கூட கனெக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயும் நிறையா அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதோட வீடியோஸ் நான் ஒரு சிலது கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்டர் 5 மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். நான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டதை இந்த வீடியோவில் இங்கே ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிறையா ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு அதுலேருந்தே ட்ரை பண்ணுறது. ஸோ அது டோட்டலி வேஸ்ட். உங்கள் டைமெல்லாம் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ண போகுது. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்கில்லை மட்டும் ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணுங்க. அண்ட் அது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறது. ஸோ யாருக்கும் எந்த ஒர்க்கையும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் சார்ஜ் தெம் ஃபார் ₹50 rupeesனாச்சும் அட்லீஸ்ட் சார்ஜ் பண்ணி அந்த ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் 3 நெட்வொர்க்கிங். நீங்கள் எவ்வளோ நெட்வொர்க்கிங் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ உங்களால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு கிளைண்ட்ஸும் அவ்வளோ கிடைப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட நெட்வொர்க்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டெப் 4 ஒரு ரிஜெக்ஷனில் கிவ் அப் பண்ணுறது. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனி ரிஜெக்ஷன்ஸ். அண்ட் ஸ்டெப் 5 ஒர்க்கிங் வித்தவுட் அக்ரிமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பேமெண்ட். ஸோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்காமல் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. கிளைண்ட்ஸ் இப்போ சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போட்ட ஒர்க்ஸ் அண்ட் டைம் தான் டோட்டலி வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இருங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிட்ட விஷயம் இதெல்லாம். சாப்டர் 6 டூல்ஸ் நீடட். ஃப்ரீலான்சிங்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு சில டூல்ஸை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கேன்வா ஃபார் டிசைனிங், கூகுள் டாஸ் ஃபார் ரைட்டிங், நோஷன் ஃபார் ஆர்கனைசிங், ட்ரெல்லோ ஃபார் டாஸ்க் மேனேஜ்மெண்ட், அண்ட் கிராமர்லி ஃபார் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக், பேயோனியர், வைஸ், கூகுள் பே ஃபார் பேமெண்ட்ஸ். இது எல்லாமே ப்ரீ வெர்ஷன் தான். ஸோ தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கம் வந்த பிறகு நீங்கள் என்னென்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 7 பர்சனல் பிராண்டிங். Fiverr, Upwork அண்ட் கோல்ட் ரீச் அவுட் மூலிமா கிளைண்ட்ஸை தேடி நாம் தான் போவோம். பட் பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணால் கிளைண்ட்ஸ் நம்ம தேடி வருவாங்க. லைக் லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸை போஸ்ட் பண்ணுறது, அண்ட் அதில் நீங்கள் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறது, பிளாக் ஆர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறது. அண்ட் உங்கள் ட்ரஸ்ட் அண்ட் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட கிளைண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்ட் சாப்டர் 8 ஃபைனல் தாட்ஸ். ஃப்ரீலான்சிங் என்னோடய லைஃப்பை நிறையா டிஃப்ரெண்ட் வேஸில் மாற்றிருக்கு. அண்ட் இதில் ஒரு சில டிஃபிகல்ட் ஸ்டேஜஸையும் தாண்டி தான் வந்திருக்கேன். நிறையா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணியிருக்கேன்.
போரிங் கிளைண்ட்ஸ், லோ பே, ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே கடந்து தான் வந்தாகணும். பட் கன்சிஸ்டன்ட்டாக இருந்தால் எல்லாருனாலையும் வின் பண்ண முடியும். நீங்கள் ஒரு காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு ஜாப் தேடிட்டு இருக்க பர்சனாக இருந்தால் 2025 ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ரைட் டைம்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வேணுங்க. அண்ட் இது போல் பல கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.